நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த விசேஷத்தை நீங்க தானே நடத்தி தரணும். நீ இங்க இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம், அது பொறுக்கலையா உனக்கு? சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அதே அம்மா சொல்றாங்கல்ல, புரியாதா உனக்கு? சுமதி, நான் அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதுல தனியா நீ எங்க அம்மாட்ட வேற பேசணுங்கிற? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலா இருக்கா? அறிவில்ல உனக்கு? என்ன அவ உனக்கு அடிமையா? அவன அடிக்க கை வாங்குற? நான் அவளை அடிப்பேன், திட்டுவேன், உதைப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ யாரடா என்ன கேக்குறீங்க? இந்த வாடா போடான்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவ்வளவு நாள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இனிமே கை வச்சீங்க என்ன நடக்கும்னே தெரியாது. இவளுக்கு நான் இருக்கேன். நான் கேப்பேன். சஞ்சய், கையை விடு. சஞ்சய், நீ எங்க வந்த? ஏன் தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போ. பேசிக்கிட்டு இருக்கியா? இவ அடிக்க கை வாங்கிக்கிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்காங்கற? சஞ்சய், தயவு செஞ்சு அவ கையை விடு. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ தயவு செஞ்சு போயிடு. சஞ்சய், அவ கையை விடு, விடு. வீட்டு வாசல்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா தூக்கி உள்ள வச்சிருவாங்க, தெரியும்ல? யார் இங்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்களா நாங்களா? அதானே திறந்து விட்டு நாய் நுழைஞ்ச மாதிரி வந்துட்டு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். பார்த்தல, நீ தானே உறவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவங்களுக்கெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் கூட தெரியாதா? நீ வா போலாம். சஞ்சய், கையை விடு. கையை விடுங்கறல. சஞ்சய், விடு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்ப நான் என்ன பண்ண? உன்னை அடிக்க வந்தாங்க, தடுத்தேன். பின்ன உன்னை அடிக்கிறத பத்தி சும்மா இருக்க சொல்றியா? ஐயோ சஞ்சய், அவங்க என் அத்தை, என் சொந்தம். நீ நடுவுல வந்தது ரொம்ப தப்பு. அதுக்குன்னு சொந்தக்காரங்கன்னா கை வாங்குவாங்களா? அது என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் ஊரு வேற, என் ஊரு வேற. இங்கெல்லாம் இப்படிதான். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிப்போம். உறவண்டா அப்படிதான். நான் எதுக்கு போனேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா இப்படி பண்ண? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஊர்ல மாமாவும் இல்ல, தாத்தாவும் இல்ல. அதுக்குன்னு உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க, அவங்கள போய் கூப்பிடுவியா? உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது சஞ்சய். வித்யா, வித்யா, வித்யா சொல்றத கேளு. இங்க பாரு சஞ்சய், என்னதான் நடந்தாலும் அவங்க என் அத்தை. அவங்க தான் வந்து இந்த விசேஷத்தை நடத்தி வைக்கணும். அவங்க கால விழுந்தாவது கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். நீ நடுவுல வந்து இப்படி பண்ணிட்ட. இனி நான் எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இனி நான் எப்படி என் தங்கச்சிக்கு விசேஷத்தை நடத்துவேன்? உனக்கு உங்க அத்தை வரணுமா இல்ல விசேஷம் நடக்கணுமா? ஏதாச்சும் உளராத. மாமாவும் தாத்தாவும் ஊர்ல இல்ல. அத்தை வந்தாதான் விசேஷம் நடக்கும். வேற யாரும் எனக்கு இந்த ஊர்ல இல்ல. வித்யா, நான் இருக்க வித்யா. இந்த விசேஷத்தை நான் நடத்தி காட்டுறேன். விவரம் புரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஐயோ வித்யா, வித்யா சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நில்லு. லக்ஷ்மி விசேஷத்தை நான் நடத்துறேன். சஞ்சய், நீ என்ன ஏதென்று தெரியாம சின்ன பிள்ளைங்க மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்ட. இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும். வித்யா, நல்லா சாப்பிடணும், சரியா? குடும்பம்
வெளியில போய் விளையாடணும். ம். நீ பெரிய பிள்ளையாயிட்ட, இனிமேல்லாம் அங்கங்க திரியக்கூடாது. எங்க போனாலும் அக்காவோட தான் போகணும். ம். என்னடி தனியா வந்திருக்க? எங்கவும் அத்தையும் மாமாவும்? மாமாவும் கண்ணனும் வெளியூருக்கு போயிருக்காங்க. அதுக்கு என்ன, உன் அத்தையும் அத்தை மகளும் இருக்காங்கல்ல. என்ன வித்யா, எதுவும் சொல்லாம இப்படி நிக்கிற? அவங்க இல்லாம பண்ண முடியாதா? ஏன், அவளுக்கு என்னவா? அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பொம்பளை புள்ள பிறந்தா சேனை வைக்கிறதும், பெரிய மனுஷியானா குச்சி கட்டுறதும், கல்யாணம்னா தாலி எடுத்து கொடுக்கறதும் தாய் மாமனோட உரிமை. உறவே வேணான்னு தலைமுழுகினவன் கூட இந்த உரிமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேணான்னு நம்ம ஒதுக்கி வச்சாலும் மல்லு கட்டிட்டு வந்து நிப்பாக. ஆனா உன் விஷயத்துல எல்லாம் இப்படி தலைகீழா இருக்கேடி. மாமாவும் கண்ணனும் அப்படிப்பட்ட ஆளுக கிடையாது. அவங்க இருந்திருந்தா ஆளா ஓடி வந்து முறைய செஞ்சிருப்பாங்க. அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் கிடைக்கிற சாதாரண வரம் கூட எனக்கும் என் தங்கச்சிக்கும் கிடைக்க கூடாதுன்னு எங்க தலையில எழுதிருக்கு. மொற பையன் கண்ணந்தன், அவன் தான் ஓலை எடுத்து வைக்கணும். அவனும் இல்லைங்கிற. அந்த முறையில வேற யாராவது இருக்காங்களா? எப்பவுமே என் தங்கச்சிக்கு நானும் என் தங்கச்சியும் தான் நிரந்தர உறவு. அவளுக்கு அம்மாவா இருக்கிற நானே என் மாமனோட இடத்துல இருந்து இதுவும் நான் செய்றேன். அதுக்கு அவசியமே இல்ல. லக்ஷ்மிக்கு நான் முறை செய்யறேன். ஏய்யா, இது தாய் மாமனோ அவங்க மயனோ செய்ய வேண்டிய முறை. நீ எப்படியா செய்வ? பாட்டி, நானும் இதே ஊர் தான். நம்ம சூரிய பிரகாஷ் ஐயா இருக்கார்ல, அவரோட பேரன். ஓஹோ, ஐயாவோட பேரனா நீங்க? எங்க தாத்தாவுக்கு வித்யாவும் லக்ஷ்மியும் பேத்திங்க தானே? அப்படிதானே அவங்க உரிமை எடுத்துக்கிறாங்க. ஆமா, நான் ஒரு பேரன். முறை வருதுல பாட்டி? செய்யலாம் செய்யலாம். வித்யாவும் லட்சுமி மட்டும் எப்பவும் உறவு யாரும் இல்லைன்னு நிக்கவே கூடாது. இல்ல வள்ளி, ஏற்கனவே நிறைய பிரச்சனை. இப்போ இதுவும் கூட செஞ்சா உனக்கு ஒண்ணுனா இவங்க தானே வந்து நிக்கிறாங்க. ரத்தம் கலந்தா மட்டும்தான் உறவா என்ன? நமக்கு ஒண்ணுனா ரத்தம் துடிச்சா அதுவும் உறவுதான். நீங்க முன்ன வந்து செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். ஏத்தா, அந்த பையன் தான் முறை செய்யறேன்னு சொல்லுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? சந்தோஷமா இரு தாயி.
மகராசி மாதிரி வாழணுமா? லக்ஷ்மி கொஞ்சம் எழுந்திரிமா. சஞ்சய் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய் என்ன பண்ற நீ? வித்யா, ஆசீர்வாதம்லாம் பெரியவங்க தானே பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த சபையில நீ தான் பெரிய மனுஷன். லக்ஷ்மி நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்ப லக்ஷ்மி. குடுறா. இந்தா குடி. என்ன பாக்குற? இதுவும் முறை தானே, வாங்கிக்க சொல்லு. வாங்கிக்கத்தா. இந்தா வாங்கிக்கோ. எடுத்துக்கோங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு வந்து ஒரு தாய் மாமா இடத்துல நின்னு இவ்வளவு விஷயத்த பண்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். தம்பி, ஆ. செய்முறையெல்லாம் ரொம்ப அருமையா செஞ்சீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. வித்யா, டிஃபன் ரெடி. நீங்க போய் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா மெசேஜ் பார்த்துட்டு இருக்கேன்டா. ஏதோ பண்ணு. வந்து சாப்பிடுங்க. சரி. லக்ஷ்மி, ஆ 2 பேரும் சாப்பிட வாங்க. சாப்பிடலாமா? வா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா சாப்பிடலாம். உட்காரு. உட்காரு. இந்தாம்மா. டேய், அளவா சாப்பிடுறா. அக்கா, எனக்கு ஓட்டி எடுக்கா. நீ தான் பெரிய மனுஷி ஆயிட்டல, நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. வை. சஞ்சய், வித்யா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சய். இன்னைக்கு நடந்த சடங்குல நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சஞ்சய். பேசாம உன் பேரை ஃபீலிங் குயின் அப்படின்னு மாத்திடலான்னு பாக்குறேன். ஃபீவி கிங்கா? அப்படின்னா? அப்படின்னா உணர்ச்சி வசப்படும் ராணி அப்படி சொல்ல நினைக்கிறேன். தெரியல. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் இல்ல வித்யா, நிஜமா தான் சொல்றேன். நீ தான் எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரே ஃபீலிங் காட்டிட்டு இருக்கியே. சஞ்சய், இது சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மாமாவும் தாத்தாவும் ஊர்ல இல்ல. அத்தை சடங்குக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாம தவிச்சு போயிருந்தேன். ஒரு கட்டத்துல சடங்கே நடக்காதுன்னு நினைச்சேன் தெரியுமா? அப்பதே அந்த ஆத்தாவே அனுப்பிட மாட்டுக்க நீ வந்து நின்ன. தாத்தாவும் மாமாவும் இருந்திருந்தா எப்படி எல்லாம் இந்த விசேஷத்தை நின்னு செஞ்சிருப்பாங்களோ. அதை விட பெருசா பண்ணிட்டியே. எல்லாத்தையும் அம்மா மேல இருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. என் அம்மா மனசுக்குள்ள இருந்து போயிருக்கும்.
என் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கு. மேல இருந்து உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா கீழ இருந்து நீ பாத்துட்டு இருக்கல, அது போதும் எனக்கு. இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு கிண்டல் பண்ற மூடு சாஸ்தியா இருக்கு போல. வித்யா, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஊதி பெருசாக்கி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படிதான் கிண்டல் பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப கேஷுவல். சரி, நீ பட்டணத்துல இருந்து வந்த ஆளு தானே, உனக்கு எப்படி இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு தோணுச்சு? எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா பண்ணிட்ட. அதுவா, இது என்ன பெரிய ராக்கெட் ரகசியமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க? சப்பா மேட்ரு. உன் ஃப்ரெண்டு வள்ளி இருக்கால, ஆமா, அவகிட்ட போய் கேட்டேன். அவ இந்த மாதிரி சொல்லி டீட்டெயிலா புட்டு வச்சுட்டா. சிம்பிள். இன்னும் கொஞ்ச நாள் கிராமத்துல இருந்தனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட பெரிய ஆள் ஆயிடுவ போல இருக்கே. ஏய், நீ வேற. சஞ்சய் திண்டிவனம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஃபோன் கூட இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் தெரியல. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லயே போயிட்டு இருக்கே. மேடம். சஞ்சய், எப்படிப்பா இருக்க? ஐ அம் ஃபைன் மேடம், வெரி ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட், நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மேடம், புது ஸ்கூல் லான்ச் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சஞ்சய். லான்ச்சிங் செரமனி மட்டும்தான் பாக்கி. அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வாவ், தட்ஸ் கிரேட். கவலை விடுங்க, லான்ச்சிங் செரமனியை கிராண்டா பிளான் பண்ணிடுவோம். ஷியோர் சஞ்சய். உன்னோட ப்ராஜெக்ட் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? சஞ்சய், சஞ்சய் ஒரு நிமிஷம் இங்க வா. சஞ்சய், சஞ்சய் இங்க வாயே. சைலண்டர். ஹலோ 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 சஞ்சய். மேடம் சொல்லுங்க மேடம். சஞ்சய், இப்போ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சே, அது யாரு? அதுவா மேடம், ரூம் சர்வீஸ். ரூம் கிளீன் பண்ண வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம். உன் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல மேடம், வந்த நாள்ல இருந்தே சஞ்சய் சார் சொல்லிட்டு இருக்காங்களா, அதான் மேடம். இல்ல சஞ்சய், நான் அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. மேடம், சான்ஸே இல்ல மேடம். இந்த குரலெல்லாம் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. இல்ல, எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. மேடம், மொபைல் போன்ல அப்படிதான் கண்ணா பின்னான்னு கேட்கும். இங்க பாருங்க, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா தான் கேக்குது. நோ, எனக்கு நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கு. இல்ல மேடம், இப்பதான் போன்ல வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது சின்ன கிளிச்சா இருக்கும், அதான். அப்புறம் மேடம், என் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டீங்கல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். லீகல் ஒப்பீனியனுக்காக வெயிட்டிங். அந்த பிளான் டாக்குமெண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. அது ரெடி ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன் மேடம். ஓகே சஞ்சய், கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. பார்த்து நல்லபடியா இந்த டீலை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ வெரி மச் மேடம். பை. சுபா, வித்யா, உன்னால பெரிய பிரச்சனையில மாட்டிக்க பார்த்தேன். எப்படியோ பேசி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப படபடப்பாவே இருக்கு. எப்பவும் அலர்ட்டாவே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு என்ன சஞ்சய், உனக்கெல்லாம் பிரச்சனை வருது, ஆனா உடனே சரியாயிடுது. ஆனா எனக்கு அப்படியா? ஒவ்வொரு பிரச்சனையையும் கடக்கவே அம்பட்டு போராட வேண்டியதா இருக்கு. இப்ப அப்படி என்ன உனக்கு பெரிய பிரச்சனை?
நேத்து நடந்த சடங்குல தாத்தா இருந்திருந்தா ஊரே கூட்டி ஜாம் ஜாம்னு நடத்திருப்பாங்க. தாத்தா வர ஊர்ல இல்லையா, அத என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சோ தாத்தா இருந்தா ஜாம் ஜாம்னு நடத்திருப்பாரு. ஆனா அவர் ஊர்ல இல்ல. அதானே நானும் சொல்றேன். தாத்தா இல்லைன்னா என்ன, அவர் பேரன் நான் இருக்கேன்ல, சஞ்சய் இருக்க பயமேன். கவலை விடு வித்யா. தாத்தா இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை விட டபுள் மடங்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம கிராண்டா பண்ணிடலாம். ஓகே?